நம்ம விஜய் நிவின் 2 பேரும் ஒன்று சேர்ந்தது செம மாசு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? கூடிய சீக்கிரமே நிவின் சாரதாம்மா கிட்ட விஜயை பற்றி எடுத்து சொல்லி புரிய வச்சு நம்ம விஜயும் காவேரியும் சேர்த்து வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. நிவின் உண்மையாகவே நல்லவர் தான்ப்பா. நிவின் வேணும்னே எந்த தப்புமே செய்யலை. ஆனால் நம்ம விஜய் தான் கோவத்தினால நம்ம நிவினை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு வழியாக இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்தது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி நம்ம நிவின் சாரதாமாக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வச்சா இன்னுமே நல்லா இருக்கும். இன்னும் என்னங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் தான் பெண்டிங். இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தால் இன்னுமே மாஸ் தான், பயங்கரம் தான், அட்டகாசம் பண்ணுவாங்க. நேற்றுக்கான எபிசோடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ஸ்டார்டிங்கில் நம்ம விஜய் காவேரி பிரியும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 பேரும் மறுபடியுமே இந்த பால்கனியில் உட்காந்து பேசுகிறது, செய்கிறது, மெசேஜ் பண்ணுறது, ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் போச்சு. வாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். சவால்லாம் விட்டுட்டு போகிறாங்க இந்த வெண்ணிலா காவேரி கிட்ட, எனக்கு விஜய்க்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரி அது எதுக்குமே பயப்படலை. உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ, விஜய் சம்மதிச்சா எனக்கு ஓகே தான், அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன காவேரி இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணிலாவுமே செம்ம குழப்பத்தில் தான் இங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் அஜயோட அப்பாவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி இங்கே விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுட்டாங்க இந்த ராகினி, அஜய் அண்டு பசுபதி எல்லாருமே. இந்த அஜய் உண்மையாகவே முட்டாளாக தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த ராகினிக்கு காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு அஜய்கிட்ட வலிஞ்சு தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. மீடியாக்காரங்களை வர சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா அஜயோட அப்பா பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலாவோட அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டு நான் தான் பண்ணேன், நான் சும்மாலாம் பண்ணலை, என்னை விஜய் தான் பண்ண சொன்னார், நல்லா தான் அவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலாவை இவருக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு. அவரோட சித்தப்பா தான் நான். இத்தனைக்கும் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா வெண்ணிலா, ரொம்பவே ஏழை பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலட்டி விட பார்த்தாரு. எவ்வளோ ஸ்டார்டிங்கில் வெண்ணிலா கிட்ட சொல்லி பார்த்தாரு. ஆனால் வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய் லைஃப்பை விட்டு போகிற மாதிரி தெரியல. அதனால் எப்படினாலும் அவங்க அம்மா அப்பாவை மிரட்டி இங்கே வெண்ணிலாவை வெளியூருக்கு அனுப்பிச்சி விட்டுலான்னு சொல்லிட்டு அவர் மிரட்டவும் சொன்னார். நானும் போயிட்டு மிரட்டினேன். அதே மாதிரி அவங்க கிளம்பி போனாங்க. திருப்பியும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவருக்கு அதனால் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்கள கார் விட்டு ஆக்சிடெண்ட் பண்ண சொல்லிட்டாரு. அதனால் நானும் பண்ணேன். இப்போது அவங்க அந்த உலகத்துலேயே இல்லை. இப்போது எதுக்காக இந்த உண்மையை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க. அப்போது அவர் பேச்சை கேட்டு நான் ரொம்பவே முட்டாள்தனமாக இருந்துட்டேன். இப்போ எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், வெண்ணிலாவுக்கு பண்ண பாவத்தினால தான் நான் இப்போ இந்த நிலைமையில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு மனச்சாட்சி ரொம்பவே விருத்துது. அதனால தான் நான் இப்போது எல்லா உண்மையுமே சொல்கிறேன் அப்படின்னு இங்கே பசுபதி சொல்லி தந்த மாதிரி இந்த அஜயோட அப்பாவுமே பார்த்திங்கன்னா மீடியாக்காரங்க முன்னாடி எல்லா விஷயத்தையுமே பொய் மேலே பொய்யா சொல்லி உண்மை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இங்கே மீடியாக்காரங்களும் அடுக்கடுக்கான கேள்விகள் வைக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சித்தப்பா பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. வெண்ணிலாவும் பார்த்திங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு கண்டிப்பாக விஜய் தண்டனையை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, எனக்கு வாழ்க்கை கொடுத்தாலே போதும், எனக்கு அதுவே சந்தோஷம், அவர் பண்ண தப்புக்கு ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் பேசுகிறது பார்த்திங்கன்னா சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. தற்செயலாக டிவி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே காவேரி வீட்டில் எல்லாருமே பார்க்குறாங்க. இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த இந்த விஜய் பண்ணியிருக்கிறானே, கொலை பண்ணுறதுக்கே அவர் இப்படி முடிவெடுத்து எல்லாமே பண்ணியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி அதெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஷாக்கில் இருக்கிறாங்க. உடனே சாரதமாக சார்ந்திருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒருத்தன் கூடியாடி நீ வாழணும்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கிற, தயவு செஞ்சு கைவிட்டுரு, இதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஒரு மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. காவேரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. இங்கே காவேரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இதுக்கப்புறம் யாருமே விஜயை பற்றி பேசாதீங்க, என்ன தெரியும் விஜய் பற்றி உங்களுக்கு, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, வெண்ணிலாவை எங்கெல்லாம் தேடினார், வெண்ணிலாவுக்காக அவர்
அவர் எவ்வளோ பெரிய தியாகம்லாம் பண்ணார், கல்யாணம் கூட பண்ணாமல் தான் இருந்தார். ஏன் என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த பொண்ணை தான் நினச்சிட்டு இருந்தார். இப்போது இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரை என்னாலலாம் தப்பாக நினைக்க முடியாது, விஜயை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நம்ம காவேரி வந்து பேசுகிறாங்க. இங்கே சாரதாமுக்கு பயங்கர கோவம் வருது. காவேரி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே பாரு, இன்னமும் அந்த பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதுக்கு முன்னாடி கூட சரி நான் மனசு மாறுற மாதிரி தான் இருந்தேன். இதுக்கப்புறம் என்னால் முடியாது. இவ்வளோ தூரம் அந்த விஜயோட சித்தப்பாவே சொல்கிறாரு, அப்புறம் எப்படி அது வந்து பொய்யா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா இது எல்லாமே பொய் தான். அவங்க எல்லாருமே வந்து திட்டம் போட்டு விஜய்க்கு எதிராக வந்து இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ராகினி பசுபதியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சாரதாம்மாவுக்கும் யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட விஜய் வந்து சொன்னார், வெண்ணிலாவோட சித்தப்பா வந்து வெண்ணிலாவை கூப்பிட்றதுக்காக தான் வந்து வந்தார். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் டோட்டலாக மாறிட்டார். அப்புறம் தான் தெரிய வந்ததான் அவரை உசுப்பேற்றி விட்டு ராகினியும் பசுபதி தான் இந்த மாதிரி பேட்டி கொடுக்கலாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட விஜய் எல்லாத்தையுமே சொன்னார். அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ, அப்போ எங்களுக்கே தெரியாமல் நீ விஜய்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் பேசினேன், ஒத்துக்கிறேன். இந்த விஷயத்த அவர் சொன்னார். இதுவும் அவங்களோட வேலையாக தான் இருக்கும். தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் நினச்சி விஜய் மட்டும் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதே இடத்துல தான் நம்ம நிவின் கூட இருக்கிறாங்க. நிவின் இருந்து கூட சப்போர்ட் பண்ணுறாங்க விஜய்க்கு. ஆமாங்க தயவு செஞ்சு நீங்கள் விஜயை வந்து தப்பாக நினைக்காதீங்க. விஜய் உண்மையாகவே நல்லவர். நான் சொல்கிறேன், அவர் ரொம்பவே தங்கமானவர். காவேரி மேலே ரொம்பவே பாசமாக வச்சுருக்கிறாரு. அவர் வெண்ணிலா ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். ஏன் குமரன் அண்ணா கூட தான் பக்கத்தில் இருந்தார். வெண்ணிலா மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கே புரிஞ்சது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது எல்லோரும் இப்போ நம்ம சாரதாமாவுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் தாத்தாவுக்குமே விஷயம் தெரிய வருது. தாத்தா பாட்டியும் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அன்பு இப்படிலாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே எதிர்பார்க்கல. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயை கூப்பிட்டுமே வந்து சொல்கிறாங்க. என்னப்பா இவன் உனக்கு எதிராக இப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறான், நீ தான் வெண்ணிலாவோட அம்மா அப்பா வந்து கார் விட்டு கொல்ல சொன்னேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியிருக்கிறான் மீடியாவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம விஜய்க்கே ஷாக் ஆகுது. அந்த வீடியோவை பார்த்துட்டு செம்ம கோவத்தோடு நம்ம விஜய் வந்து இருந்துகிட்ருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சடனாக வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஒரு கால் வருது. சீக்கிரம் கோவிலுக்கு வாங்க விஜய், உங்ககிட்ட அர்ஜெண்ட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயை வந்து கோவிலுக்கு வர வைக்கிறாங்க. அங்கே வந்து மறைமுகமாக விஜய்க்கே தெரியாமல் வந்து கல்யாணம் பண்ணணும், வெண்ணிலா நம்ம விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா ஏற்பாடுமே செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அவரோட சித்தப்பாவை தான் ரொம்பவே வெறி கொண்டு தேடிட்டுருக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணார், சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காவேரி இருந்துக்கிட்டு தன்னோட வீட்டில் வந்து அம்மா விஜய் ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம காவேரிக்குமே வந்து ஞாபகம் வருது. வெண்ணிலா வந்து தேடி வந்து நாளைக்கு எனக்கு விஜய்க்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நம்ம காவேரிக்கு யோசிக்க தோணுது. அவங்க வீட்லையுமே சொல்கிறாங்க, வெண்ணிலா கூட என்னை பார்த்து பேசினாமா, ரொம்பவே வந்து திமிராக தான் பேசியிருப்பேன், எனக்கு விஜய்க்கு கல்யாணம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை பெருசாக எடுத்துக்கல. இதுக்கு பின்னாடிலாம் ஒரு பெரிய ஒரு திட்டம் இருக்குது. விஜய் ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலமையில் இருக்கிறாரு, பிரச்சனையில் இருக்கிறாரு. இந்த மாதிரி டைமில் வந்து அவரை வந்து விட்டுறக்கூடாதும்மா, தயவு செஞ்சு எனக்கு பர்மிஷன் கொடு, நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே சாரதாம்மாவுக்கும் இது சரியாக படுது. சரி காவேரி, நீ கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்திங்கன்னா கூட அனுப்பிச்சி விட்றாங்க. நிவின் குமரன் எல்லோரும் போகிறாங்க. முதல்ல வந்து நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு தான் போகிறாங்க. தாத்தா பாட்டி வந்து இருக்கிறாங்க. காவேரியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எங்கே தாத்தா விஜய் காணோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னென்னு தெரியலமா, சடனாக வந்து கால் வந்தது, வெண்ணிலா தான் கால் பண்ணா, கோவிலுக்கு கிளம்பி வர சொன்னா, என்னன்னு தெரில, ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டமாக தான் நம்ம விஜய் வந்து பேசிகிட்டு இருந்தான். சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது அங்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே குமரனையும் நிவினையும் கூப்பிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. என்ன கோவில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அங்கே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய
அதிர்ச்சியே காத்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பசுபதி, ராகினி எல்லாருமே இருக்கிறாங்க. அன்பு, அஜய் எல்லாருமே. இத பார்த்துட்டு நம்ம விஜய் செம்ம கோவத்துல இருக்கிறாங்க. அதே டைம்ல வந்து காவேரி, நிவின், குமரனோட கோவிலுக்கு வராங்க. இங்க காவேரியை பார்த்ததுமே வந்து நம்ம ராகினி வந்து பேசுறாங்க. "என்ன காவேரி நீ தான் இல்லையே அது ஒரு குறைன்னு நெனச்சேன். வா பாரு வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் தான் நடக்க போகுது" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "உன்கிட்ட தனியா பேசணும் ராகினி வரையா கொஞ்சம்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காவிரியை சீண்டி பார்க்கணும், கோவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி மொத்த உண்மையுமே உளறி கொட்டிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சிடுறாங்க. இந்த மாதிரி விஜய்லாம் ஒன்றும் அந்த ஆக்சிடென்ட் பண்ணலை, இது எல்லாமே என்னோட திட்டம் தான். விஜய் வெண்ணிலா கல்யாணம் நடக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு நாங்கள் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அவ்வளோதான், அவன் வாழ்க்கையே மொத்தமாக நாசமாக போச்சு. இதுக்கப்புறம் வந்து நீ விஜய் விட்டு பிரிஞ்சிருக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறாங்க நம்ம காவேரி. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகினி கிட்ட எதுவுமே ரொம்ப பெருசெல்லாம் வந்து பேசிக்கல. "ஓ அப்படியா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாகவே இருக்கிறாங்க. எந்தளவுக்கு காவிரியை கோவப்படுத்தி பேச முடியுமோ பேசிட்டு ராகினி வந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் மிரட்டி வந்து எல்லாமே பண்ண வைக்கிறாங்க. "நீ மட்டும் வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டலைன்னா கண்டிப்பாக காலம் முழுதும் ஜெயிலில் தான் இருப்ப. வெண்ணிலா ஒரு வார்த்தை சொன்னால் போதும்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி லேட் பண்ணாமல் அந்த வீடியோ ஆதாரத்தை போலீஸ்க்கு அனுப்பிச்சி விட்றாங்க. போலீஸுமே அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியாக்காரங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை வச்சு இங்கே அன்புவை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தான் ஆக்சிடென்ட் பண்ணீங்க ஒத்துக்கிறீங்க தானே? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் பண்ணீங்க, உங்களை யாருமே தூண்டி விடலை. நீங்கள் வந்து விஜய் மேலே வந்து பொய்யா வந்து பொய் புகார் கொடுத்துருக்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இங்கே அன்புவை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் வந்து பயங்கர கோவத்தில் அன்புவை போட்டு வெளுன்னு வெளுத்துட்ருக்கிறாரு. இங்கே மீடியாக்காரங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி பேட்டி கொடுக்குறாங்க. விஜய் எந்த தப்புமே பண்ணலை, விஜய்க்கு எதிராக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. வெண்ணிலா அம்மா அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணது இந்த அன்பு தான். இவங்களுக்கு சப்போர்ட் வந்து இந்த ராகினி, பசுபதி இவங்க எல்லாருமே சதி திட்டம் தான் இது எல்லாமே. நானும் விஜயும் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்டிங்களே, அதுக்கு இப்போது நான் வந்து பதில் சொல்கிறேன். அது நாங்கள் ஒரு சூழ்நிலையில் வந்து பண்ணிக்கிட்டோம், அது உண்மை தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். வெண்ணிலா வந்து விஜயோட முன்னாள் காதலி மட்டும்தான், இப்போ கிடையாது. சரிங்களா? விஜய் சரி மனசு வச்சுருந்தா அவர் நினச்சா வெண்ணிலா கூட சேர்ந்துருக்கலாம், நான் கண்டிப்பாக தடையாக இருந்திருக்க மாட்டேன். ஆனால் விஜய்க்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. விஜய் மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது விஜயோட குழந்தைய வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ரகசியத்தையுமே போட்டு உடச்சிட்றாங்க. இங்கே நம்ம காவேரி பேசுகிறதுலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே காவேரியோட மொத்த குடும்பமும் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம எப்படியோ நம்ம விஜய் வெண்ணிலா கல்யாணத்தை நம்ம காவேரி வந்து உண்மையை நிரூபித்து நிப்பாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் வெண்ணிலா ரொம்பவே கதறிட்டு இருக்கிறாங்க. விஜய் என்னை கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வெண்ணிலா மேலே செம்ம கோவப்படுறாரு நம்ம விஜய். "உனக்குலாம் அறிவே இல்லையா? நீலாம் பொண்ணா? இப்படிலாம் பண்ணி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படி உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா நீ மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா?" அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம விஜய் காவேரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்து போகிறாங்க.